ஹாய் ஆல். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 3வது டெஸ்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக நடந்துட்டு இருக்கிற பார்டர் கவாஸ்கர் டிராஃபியோட 3வது டெஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா பிரிஸ்பேனில் இருக்கிற கப்பா ஸ்டேடியத்தில் வந்து நடக்குது. இதில் வந்து இந்தியா டாஸ் வின் பண்ணி பவுலிங் வந்து சூஸ் பண்ணியிருந்தாங்க. ஆஸ்திரேலியா தரப்பில் பார்த்தீங்கன்னா பேட்டிங் வந்தாங்க. அஸ்மன் கவாஜ் அண்ட் மெக்ஸ்வினி வந்தாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா ஆரம்பத்துலேருந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் பில்டு பண்ணாங்க. 2 பேருமே பார்த்தீங்கன்னா நல்லா விளாண்டுட்டு இருந்தாங்க. இடையில மழை குறுக்கிட்டு ஃபஸ்ட் டே பார்த்தீங்க அப்படின்னா விளாடவே முடியல. 21 ரன்களோட ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் செகண்ட் டே வந்து கண்டினியூ பண்ணாங்க. செகண்ட் டேயில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஓப்பனர்ஸ் 2 பேர்த்தையுமே வந்து பும்ரா வந்து ஈஸியாக விக்கெட் வந்து எடுத்துட்டார். அதுக்கப்புறம் உள்ள வந்து லாம்பஸ் சானியாவை பார்த்தீங்க அப்படின்னா சொற்ப ரன்கள்லேயே வந்து நிதிஷ் ரெட்டி வந்து எடுத்துட்டார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டீவன் ஸ்மித் அண்டு டிராவிஸ் ஹெட் 2 பேரும் பார்ட்னர்ஷிப் சேர்ந்து ஆஸ்திரேலியாவோட ஸ்கோர்ஸை வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து எடுத்துகிட்டு போனாங்க. சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா இந்தியன் பவுலர்ஸை நாலாபுறமும் பார்த்திங்க அப்படின்னா ரன்ஸுகளை வந்து அடித்து செதறடிச்சாங்க. அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக வந்து பேட்டிங் பண்ணாங்க. 2 பேருமே பார்த்திங்கன்னா செஞ்சுரி வந்து அடித்தாங்க. டிராவிஸ் ஹெட் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச்லேயும் வந்து செஞ்சுரி அடிச்சிருந்தார். இந்த மேட்ச்லேயும் பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக வந்து செஞ்சுரி அடித்தது மட்டும் இல்லாமல் 150 வந்து அடிச்சிருந்தார். சூப்பராக வந்து விளையாண்டு கொடுத்துருந்தார் டிராவிஸ் ஹெட். அவர் கூட பார்ட்னர்ஷிப் சேர்ந்த ஸ்டீவன் ஸ்மித் பார்த்திங்கன்னா ரொம்ப நாளுக்கு அப்புறம் டெஸ்ட் கிரிக்கெட்டில் கம்பேக் கொடுத்து இந்தியாவுக்கு எதிராக பார்த்திங்க அப்படின்னா ஒரு செஞ்சுரி வந்து அடிச்சிருந்தார். அவங்க 2 பேர்த்தோடைய விக்கெட்டையும் பார்த்திங்கன்னா பும்ரா தான் வந்து எடுத்தார். அதுக்கப்புறம் விக்கெட் வந்து கொஞ்சம் சரிவில் போச்சு. அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா டைலண்டில் வந்து பார்த்திங்கன்னா அலெக்ஸ் கேரி ஓரளவுக்கு நல்லா விளாண்டார். அவர் ஒரு 70 ரன் வந்து அடித்து கொடுத்தாரு. மொத்தமாக பார்த்திங்க அப்படின்னா ஆஸ்திரேலியா வந்து 10 விக்கெட் இழப்பில் பார்த்திங்க அப்படின்னா 400 ரன்னுக்கு மேலே வந்து அடிச்சிருந்தாங்க. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா பவுலிங்கில் வந்து இந்தியன் தரப்பில் வந்து பும்ரா சூப்பராக வந்து போட்டிருந்தார். அவர் பார்த்திங்கன்னா 6 விக்கெட் வந்து எடுத்திருந்தார். அதுக்கப்புறம் பேட்டிங் வந்து இந்தியா பார்த்திங்கன்னா ஆரம்பத்துலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா விக்கெட்டு வந்து பறி கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா 4 ரன்னோட வந்து ஜெய்ஸ்வால் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் சுமன் கில் 1 ரன்னோட அவுட் ஆகிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் வந்த விராட் கோலியும் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு சைன் பண்ணல. அவரும் சொற்ப ரன்கள் அவுட் ஆக. அதுக்கப்புறம் வந்த ரிஷப் பண்ட்டும் பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரிஷப் பண்ட் விக்கெட்டையும் வந்து எடுத்துட்டாங்க. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியாவோட பவுலிங் வந்து சூப்பராக வந்து இருந்தது. இந்தியாவோட பேட்டிங் லைனப்பை வந்து அவங்க வந்து சாய்ச்சிட்டாங்க. எடுத்த உடனே பார்த்திங்கன்னா மெயின் பேட்ஸ்மேன் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா விக்கெட் எடுத்துட்டாங்க. ஒரு எண்டில் மட்டும் பார்த்திங்க அப்படின்னா கேஎல் ராகுல் சூப்பராக விளையாண்டுட்டு இருந்தார். அவர் கடைசி வரைக்கும் களத்தில் இருந்தார். அவர் கூட பார்த்திங்கன்னா ரோஹித் சர்மா வந்து களத்தில் இருக்கார். 6 பால் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாரு. டே 3லையும் பார்த்திங்கன்னா மழை குறுக்கிட்டதுனால வந்து ஆட்டம் வந்து பாதியில் வந்து நிறுத்தப்பட்டு டே வந்து முடிச்சிட்டாங்க. இந்தியா பார்த்திங்க அப்படின்னா இப்போதைக்கு வந்து 4 விக்கெட்டு வந்து இழந்திருக்கிறாங்க. கண்டினியூஸாக பேட்டிங் பண்ணிட்டுருக்காங்க. கேஎல் ராகுல் ஒரு எண்டில் நிலச்சி நிற்கிறாரு. நாளைக்கு பாப்பா எப்படி வந்து பேட்டிங் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. இந்த டெஸ்ட் மேட்ச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லிவிட்டு உங்களுடைய கருத்துக்களை வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். விராட் கோலியோட பேட்டிங் பார்த்திங்க அப்படின்னா வர வர வந்து இந்த டெஸ்ட் சீரீஸில் ஃபஸ்ட்டு மேட்ச்சில் மட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் செஞ்சுரி அடித்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 இன்னிங்ஸில் பார்த்திங்கன்னா அவுட் சைடு த ஆஃப் ஸ்டம்ப் பாலை வந்து விளாட போய் அவர் வந்து இன்சைட் எட்ஜ் ஆகி அவுட் ஆகிறாரு. அந்த அவுட் சைடு ஆஃப் ஸ்டம்ப் போகிற ஷாட்டை வந்து அவர் தவிர்த்துட்டு மித்த ஷாட் வந்து ப்ளே பண்ணலாமா அப்படிங்கிறத பற்றி வந்து எக்ஸ்பர்ட்ஸ் வந்து கமெண்ட்ரியில் வந்து பேசிகிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி அவர் அதை வந்து கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ.